சார் இவ்வளவு பசியா இருக்குமா சார்? உங்க புரோட்டா சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு மாதிரியா இருக்கு. இப்ப எனக்கு வந்து இட்லி வேணுமா? இட்லி சாப்பிடுறா? இட்லி வந்து பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு. நம்ம கடை இட்லி வந்து எப்பவும் மல்லிகைப்பூ மாதிரி. மல்லிகைப்பூ மாதிரி வேணும் எனக்கு. இப்ப சாப்பிடவா? சாப்பிடவா சார்? 2 போதுமா சார்? எனக்கு 2 போதுமா? மல்லிகைப்பூ மாதிரியே தரவா? மல்லிகைப்பூ மாதிரி வேணுமா சார்? சும்மா லேஸ் பார்த்து அப்படியே மல்லிகை. உலகத்திலேயே நம்ம கடை இட்லி தான் மல்லிகைப்பூ மாதிரி இருக்கீங்க. சட்னி வந்தீங்களா? சாம்பாரா? சாம்பார் ஓகே மாஸ்டர். போதுமா? போதுமா சார்? இந்தாங்க சாப்பிடுங்க. விட்டு சாப்பிடுறேன். ஆமா வீடு சாப்பிடுவோமா? ஆமா சாப்பிடுங்க. மல்லிகைப்பூ மாதிரி இருக்கீங்க. மல்லிகைப்பூ மாதிரியா? ஆனா எங்கேயுமே கிடைக்காது அப்படியாப்பட்ட இட்லி நம்ம. ஆனா இட்லில வந்து மல்லிகைப்பூ மாதிரி பாத்துருப்பிய. ஓ மல்லிகைப்பூவே என்னையா இது? மல்லிகைப்பூ இருக்குல்ல நம்ம இட்லி மாசம் மல்லிகைப்பூலயே மல்லிகைப்பூ இட்லின்னா மல்லிகைப்பூ தான் இருக்கீங்க. என்ன தேங்காய் பூவா இருக்கீங்க? ஏயா என்னையா அது? இப்ப ரோஜா பூ சொன்னா ரோஜா பூ இது இருந்தா அப்படியே கை மணக்க வாய் மணக்க. இது என்ன பூ? என்ன மொத்தமா மல்லிகைப்பூயா? மல்லிகைப்பூ இட்லியில மல்லிகைப்பூ தான் இருக்கீங்க. 3 இட்லி இந்த மல்லிகைப்பூ தான் இருக்கா உள்ள? இது ஃபேமஸ். ஆமா இட்லி திண்ட மாதிரி இருக்கீங்க. மல்லிகைப்பூ கொண்டையில வச்ச மாதிரி இருக்கீங்க. எப்படி மணக்குது? எப்படி? ஆனா இப்பதான் தெரியும் இட்லி மணக்க வைக்க காரணம் புரியுது நமக்கு. ஆனா பாவியலா